வணக்கம். காரைக்கால் மாவட்ட இன்றைய முக்கிய செய்திகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் முனைவர் குலசேகரன். இன்று காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படியும் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரியின் அறிவுறுத்தலின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முதற்கட்ட பரிசோதனை டிசம்பர் 9, 2025 முதல் டிசம்பர் 14, 2025 வரை சார்பு மாவட்ட நீதிபதியின் கூடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் முன்னிலையில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியான திரு ASP ரவி பிரகாஷ் IAS அவர்களின் தலைமையில் காரைக்கால் மாவட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியரும் வாக்காளர் பதிவு அதிகாரியுமான செல்வி பூஜா, IAS வாக்காளர் பதிவு அதிகாரி திரு சச்சிதானந்தம், துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு செந்தில்நாதன், துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் பொய்யாத மூர்த்தி, திரு ரமேஷ், தேர்தல் கண்காணிப்பாளர் திரு பாலு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முதல் கட்ட பரிசோதனை செயல் விளக்கம் பற்றி விளக்கமாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் மேலே குறிப்பிட்ட தினங்களில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தவறாது கலந்து கொண்டு முதல் கட்ட பரிசோதனை சிறப்பாக நடைபெற உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரசு காரைக்கால் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணாக்கரிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதுபோல் இவ்வாண்டு காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அறிவியல் கண்காட்சி காரைக்கால் கல்வித்துறை சார்பில் கோவில்பத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இக்கண்காட்சியை மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா, ஆஹிபா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளை சார்பு ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு படைப்புகளின் விவரங்களை மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழும் குழந்தையை காப்பாற்றும் கருவி, விவசாய பல்நோக்கு கருவி, போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் அறிவியல் படைப்புகள், சோலார் பேனல்களை கொண்டு மின்சாரம் தயாரித்தல், இயற்கை விவசாயம், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான அறிவியல் படைப்புகள் என பல வகையான அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 267 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மண்டல அளவில் நடைபெற்ற இக்கண்காட்சியானது இன்று தொடங்கி டிசம்பர் 5, 2025 அன்று முடிவடைய உள்ளது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வார்கள். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்.